சற்று கவனமாக செல்லவும். அது லவ்வர்ஸ்க்குன்னே இருக்கிற டேம் மாட்டுக்கு. ஆமாம், எல்லா டேம்லையும் லவர்ஸ் தான் இருக்கிறாங்க. முடிச்சு விட்டுற போகிறேன். சென்று வாருங்கள் தோழர்களே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு ஜாலியாக இருக்கு. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிற பெரிய டிராஃபிக் இதுதான். 6 கிலோமீட்டர் தான், 3 மணி நேரம் போகணும். மாலை 5 மணிக்கு மேலே வந்தா இரவு 9 மணி வரைக்கும். நிறுத்துங்கள் தோழர்களே, அதோ பேருந்து நிறுத்தம் வந்து விட்டது. கண்டக்டர் காலை அசைக்கிறார். நேற்று பேருந்து செல்கிறது. நேற்று நம்மளுக்கு ஒருத்தன் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சால நைட்டு, அவன மாதிரி பேசுவோமா? இது பேருந்து செல்கிறது. புதிய நிலையம் அருகில் தான் இருக்கிறது. தயவு செய்து மெதுவாக செல்லவும். என்னது மகிழ்ந்தில் செல்பவர்கள் தொடக்கு குட்ரா அட என்ன ஆப்பை போச்சு. வாடா, இந்த டிராஃபிக்ல எப்படி பயமாய் இருக்கிறது. அந்த கிஃப்ட் அப்படியே தூக்கிறியா? அந்த கிஃப்ட் அப்படியே கையில் எடுத்துக்கிறியா? வண்டி அப்படியே நிறுத்திக்கிறேன். வண்டி மல்லதான் போயிட்டு இருக்குது. இல்லை, அந்த பாலம் வேலை என்னைக்கிட முடியும்? இப்போ தான் 10,000 கோடி இன்னும் இது முதலீடு ஒதுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். பாலம் வேலை முடிகிற வரைக்கும் சுற்றி பாலமே வேலை செய்யுதுடா. எங்கே போனாலும் நம்ம நண்பர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாலி, அவங்கள படிச்சுட்டே இது டே. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போய் ரைட் எடுக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது. எதுக்கு ரைட்டு? இல்லை, நம்ம எங்கேயோ ரைட் எடுத்துங்களே. அதெல்லாம் நல்ல ரோட்டில் எடுக்கணும். இந்த டிராஃபிக்லாம் முடியணும். மலிவு விலை கடை. வாருங்கள் தோழர்களே, இனி ஒரு விதி செய்வோம். ஆச்சி மசாலா வாங்குவோம். கருக்காதா பெண்ணே பெண்ணே. சிக்கிச்சான். ஏன்டா அப்படி பண்ற? அடுத்த ஆள மியூசிக் அப்படி தானே வரும். ஆஹா, கீழே தள்ளி விட்டுருவான் போலியே. பிடிச்சி உட்காந்துக்கடா. பார்த்து போடாடி. வாகன ஓட்டிகள் சற்று கவனமாக செல்லவும். குத்திட்டான்டா. பைக்கில் வர ரோட்டில் இவனுக்கு பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. அழகிகள் உலவும் தெருவெல்லாம் மலைந்து. பார்த்து போ. இடிச்சுக்கூடாத. ஓ காட். இருடா காபிக்கார வந்துட்டானா போலே. குத்துறா. என்னடா தலையில ஏதோ காருக்கு சூப்பரான துப்புறானா? இல்லாட்டி பர்கர் இவனு ரோட்டில் கத்திட்டு திரியிறானுங்க. ஓகே, என்ன தடவை லிஃப்ட் ஏறான் பைக்கில். நண்பன் டிராவல்ஸ். இந்த இதில் இந்த டிராவல்ஸில் இந்த பெரிய அங்கே பாரு எத்தனை வண்டிக்கு தாறுமாறாக வந்து இறங்குதுங்க. அந்த முன்னாடி டிராவல்ஸ்லாம் போனால் மைக்கில் சொல்லுவானுங்க தெரியுமா? ஏண்டா அந்த மைக்கில் வண்டி நம்பர் 134. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒருத்தனை பார்த்தனா, அவன் மைக்கில் சொல்லிட்டு போகிறான்டா, வண்டி நம்பர் 134 கொஞ்சம் சைடு விட்டிங்கன்னா நான் போயிடுவோன்றான்டா. போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. இல்லை, அதில் அப்புறமேட்டு அவன் சைடு விட்டான் போயிட்டான். வச்சுட்டே திரியிறானுங்க அந்த மைக்கை. என்ன அது ஒரு நல்ல வழக்க மூடி. போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களாடா? அதெல்லாம் இல்லை தானே? இல்லை
எல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லிடுவாங்க. போடு போடு எங்கே தான்டா போடு தலைவா போடு. எங்கடா போறீங்க எல்லாம்? எங்கடா போறீங்க? எங்கே தான்டா போகிறீங்க? பூமர்கள் இந்த பக்கம் தான் வராதுன்னு நினைக்கிறேன். பைபிள் ஏறிக்கிட்டா? அவ்வளோதான், பாலை வந்துட்டோம். இது ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரு எவ்வளோ டிராஃபிக்னு. ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட டிராஃபிக் தான். அதான் அவ்வளோ டிராஃபிக். இங்கேருந்து போகிற யாருக்குமே தெரியாதுல்ல அங்கே அவ்வளோ டிராஃபிக்கில் போனால் நிற்கணுன்னு. மடிச்சு காலம் மாறிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிளை பார்த்தியா? அங்கிள் இஸ் ஆன் ஃபயர். நாமளே 60 போகிறோம், அவங்க 80 போவாங்க கண்டிப்பாக வண்டி. தாத்தா நண்பர்கள் சற்று கவனமாக செல்லவும். ஆட ஆம்புலன்ஸ் போகுதுரா. எப்படா வழி விடுவானுங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க. அங்கே அப்படியே நிற்க வேண்டியதான், கட்டிகிட்டே இருக்க வேண்டியது. ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்க, அவனுக்கு பைக்காரன் உள்ள போட்டுக்கிறான். பின்னாடியே அப்படியே போகிறானுங்க. மாரி மாறிடுறாங்கல்லாம். இதுதான் மேட்டுப்பாளையம். ஸ்ட்ரைட்டு தான். இந்த இப்போ வரப்போகிற சிக்னலில் தான் நம்ம என்ன பண்ணோம், பஞ்சர் கடைக்கு உக்காந்து எக் ரோல் சாப்பிட்டோம். இங்கே தான் இந்த ஹோட்டல் தான். இதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கு சொன்னதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. திஸ் இஸ் த பேக்கரி. நம்ம போகாமல் சாப்பிட்டு போயிடலாமடா. என்னது சாப்பாடு? எங்கே காணா என்ன பண்ணுறது? பிரதீப் ஒருத்தங்கிறானு. ஆமாம், பிரதீப் பார்த்து வாங்கிடலாம். எங்கே ஹோட்டல் என்ன சாப்பிட்றது? கீழே பாலத்துக்கு அடியில் போகணும். கீழே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கீழே பாலத்துக்கு கீழேயா? இண்டிகேட்டர் போட்டு வாகனத்தை செலுத்தணும் என்பது இல்லை என்றால் அவர்கள் கன்ஃபியூஸ் ஆகி விட்டுவிடுவார்கள். சென்று வாருங்கள் தோழர்களே. வாய் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பற்றி அந்த பாலம் போட்டதால் உள்ளே போகிற முடியல. பாலம் போட்டதின் பயன் அடுத்த கட்டி செல் அதோ அங்கே உள்ளதல்லவா, அதில் ரைட்டை கட்டி செய். ஆமாண்டா, இதில் ஏதோ காலேஜ் இருந்துச்சுரா, கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். மத்தியானம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோட்டில் தான் வந்தேன் நான். இங்கே இந்த ரோட்லேயும் ஒரு சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. துப்பு டுப்புன்னு குளிருக்கும், அதை கூட சமைச்சிட வச்சுக்க. திடீர்னு ரயில்வே கேட் போட்டு சாத்திடுவாங்க. ஒரு மாதிரி டென்ஷன் மாதிரி ஆகிடும். அது ஒரு கல்லூரி கால நினைவுகள் நன்றாக இருந்தது. கல்லூரி படிக்கும்போது அதாவது அப்பப்போ யூஸ் பண்ணணுன்றது தெரியாமல் வாழ்ந்துட்டோம். அது கோயம்புத்தூர் வந்துச்சு கால கொடுமை. இழந்த பின்னாடி தான் தெரியுதுங்கிறியா? அது வேணா கரெக்டு. நான் ஒரு டைம் இந்த கேரளாவில் போயிருந்தேன்டா. ஆலியாரோ? ஆலியார். ஆலியாரு எங்கே இருக்குது? கேரளாவிலே இருக்குது. வாழையாறு. வாழையாறாக இருக்கும். வாழையாறு. அது லவ்வர்ஸ்க்குன்னே இருக்கிற டேம் மாட்டுக்குது. ஆமாம், எல்லா டேம்லையும் லவ்வர்ஸ் தான் இருக்கிறாங்க. அங்கங்கே உட்காந்துட்டானுங்க. காதலர்கள் சொல்லி தாங்கவே முடியல. எனக்கு ஏன்டா இப்போ எனக்கு ஒரு மாதிரி இதாகி போச்சு, ஷையாக ஃபீல் ஆகி போச்சு. போகிறத வண்டியை திருப்பிட்டே வந்துட்டேன் பாதிலேயே. முடிச்சு விட்ற போகிறேன். முடிச்சு உட்காடுறா. நான் முடிச்சு உட்காந்துக்கிறேன். நம்ம முடிச்சு விட்ற போகிறேன்னு. ராமு எங்கே செல்கிறாய்? சோமு காட்டுக்கு செல்கிறது. சரி, நீ காலையில் யாரும் ரீல்ஸ் பார்த்துருந்தாடா, அவனை வச்சு அவன் ஆடு இது பண்ண ப்ரோமோட் பண்ண கொடுத்துட்டாங்கடா அவங்ககிட்ட. நான் தான்.
நீயே பார்த்துக்கிட்டு இருந்தே. யாரா அந்த பையன்? டேய் நான் தான் அந்த பையன். என்னடா டயரை மட்டும் வெளியே தெரியுது ப்ரோ கொஞ்சம். தேங்க்யூ ப்ரோ. அவனை வச்சு ஆடு போட வச்சுட்டாங்க பாத்தியா? இது எங்கே கிடைக்கும் ராமு? அதுதான் இருக்கே நம்ம கடை. ஏய் வாடா, நானுக்கு வண்டி யாரு கையில் இருக்குதுன்றது முக்கியம் மச்சான். நீ தனியாக ஓட்டுவா அப்படியே. அதனால தான் நான் யாரையும் கூட வச்சுட்டு ஓட்டுறதில்ல. இப்போ விழுந்தாலும் தனியாக விழுந்துடலான்னு. நீ தனியாக விழுவு சாவு என்ன வேணா பண்ணு. திடீர்னு கார் அந்த பக்கம் ஏதோ டூ வீலர் வந்துச்சுன்னு பிடிக்கிட்டானா முடியும்.